எடுக்க சிரமமாக உள்ளது. எனவே இதற்கான உதவி வாங்க ரூபாய் 2 பேருக்கும் டைம் கொடுக்குறேன். 2 பேருமே கவுன்சில் சப்ஜெக்ட் தரல. சார் எம்மி சார் எழுந்துருங்க, அமைதியா இருந்தா என் கவுன்சிலுக்கு யார் பதில் சொல்றது? வார்டு மக்களுக்கு யார் பதில் சொல்றது? எதனா ஒரு கவுன்சில் சப்ஜெக்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லையா, மனசு இல்லையா, நேரம் இல்லையா கவுன்சில் சப்ஜெக்ட் கொண்டு வர்றதுக்கு? கவுன்சில் சப்ஜெக்ட் இல்லாம என்னத்துக்கு இந்த மீட்டிங்? கவுன்சில் மீட்டிங் வெறும் ஆபீஸ் தானா? காருக்கு என்ன செலவாச்சு, இதுக்கு என்ன செலவாச்சு, விளம்பரத்துக்கு என்ன செலவாச்சு, வேற என்ன இதுல இருக்கு? 2000 மைக் எழுத மாட்டேன்றாங்க. 2000 கவுன்சில் சப்ஜெக்ட் எங்க? கவுன்சில் சப்ஜெக்ட் எங்க? எவ்வளவு நாள் தர? ஒரு நாள் வந்தா எம்மி இல்ல, ஒரு நாள் வந்தா கமிஷனர் இல்ல, ஒரு நாள் வந்தா எஸ்ஐ இல்ல, ஒரு நாள் வந்தா ஓவர்சியர் கிடையாது, ஒரு நாள் வந்தா இதான் ஆபீஸ். நீங்க 5 மணி வரைக்கும் காணொலி இருக்கீங்க, 5 மணிக்கு மேல வந்து உட்கார்றேன் நானு. அப்போ அது நடக்குதா நிர்வாகம்? எங்க ஃபுல்லா அனிமேட்டர் டிபிசி மேஸ்ட்ரிக்கல் நிர்வாகத்தை குத்து உட்கார்ந்து நம்மள வேடிக்கை பார்த்துக்கறங்க. நிர்வாகம் மேல கடை எஸ்ஐ நான் செத்துறேன்னு பாரு. நான் உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்னா சப்ஜெக்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. இதா போராட்டம் 4 வருஷமா நானு. ஒரு டாக்டர் இருந்து கூட நிர்வாகத்துக்கு ஏன் என் கவுன்சில் சப்ஜெக்ட் பணம் இல்ல? 50 மீட்டர் கேக்குறாங்க, 65 மீட்டர் கேக்குறாங்க. ஒரு 23வது வார்டு ரோடு வந்து ஒரு நேரா ஒரு நடைபாதை இல்ல, உடனே போடுங்கன்ற. ஏன் இல்ல பணம்? ஏன் இல்ல நம்ம கிட்ட பணம்? பாலாஜி நகர்ல போட்ட ரோடு மேல ரோடு போட போறாங்க. வானா ரோடு நல்லது வேற எங்கடா போறோம்? உங்களுக்கு எல்லாம் வேணும் போடுது. 500 சாப்பாடு 5 டிஃபன் போடுறீங்க. இவரும் கம்ப்யூட்டர் பிரிண்டர் போறாரு, அவரும் கம்ப்யூட்டர் பிரிண்டர் போறாரு. இவரும் பேனர் என்றார், அவரும் பேனர் என்றாரு. அந்த வேலை செய்யறது வந்து நம்முடைய பணியாட்களை வச்சு போர்டு மாத்தி ஒட்டறீங்க பேனர்ல. அப்புறம் யார் எதுக்கு தண்டு விட்டீங்க? தண்டு விட்டு நம்மளே வேலை செய்யணும். மொத்த சாப்பாடு தண்டு விட்டா சாப்பாடு அவங்க கொடுக்கணும், நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவர் ஒரு 5,000 லட்சம், அவர் ஒரு 4,000 லட்சம், 2 பேரும் சேர்ந்து போட்டு போடுறது பெரிய போர்டு இருக்காது. நிச்சயமா உங்களோட முதல்வர்ல 25 லட்சம் பணம் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க விசாரணை வைங்க. அதுல பெரிய ஊழல் நடந்திருக்குது. நம்ம எல்லாம் நகராட்சி ஆளு தீர்க்கப்பட்ட ஆளை வச்சு வேலை பார்த்துட்டு, டிபிசி ஆளை வச்சு வேலை பார்த்துட்டு, அப்புறம் இங்க பில்லு போட்டு 9,000 லட்சம் பில்லு போடுறீங்க. விசாரணை வைங்க, விசாரணை வைக்க சொல்லுங்க, விசாரணை வைக்க சொல்லுங்க. நான் வந்து எல்லாரையும் சரி பார்த்துட்டு தான் செக் 4,000 லட்சம் செக் போட்டாச்சுங்க. வாங்க என்ஜினியர்ஸ் நடிச்சு கேளுங்க, இல்லன்னு கேட்க சொல்லுங்க. அது கேளுங்க, கவலை என்ன? மேடம் இது நம்ம கோவப்படுறது வரல மேடம், கோவப்படுறது நான் நீங்க சந்தோஷமா வரல. நான் சொல்றேன் மேடம், நல்லா தான் சொல்றேன். வருஷமா மணி குத்துறேன் மேடம், 22 வாட்டி மணி குத்துறேன் ரோடுக்கு. அது பதில் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு ரோட் போடல? நீங்க நல்லா நீங்களே இது பண்ணி போறாங்க மேடம். நாங்க சொல்றோம் நகராட்சி நல்லா சொல்றீங்கனா நாங்க ஒரு மட்டும் கட்டறாங்கல்ல, அவங்க நம்ம என்ன சொல்றீங்க? என்னோட என்ன நல்லா பேசுறீங்க? சொல்லுங்க மேடம்.